பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்டது சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக. எப்போ அவனுடைய அந்த பொறுப்பு, தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான வேலை, சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அத்தனை ஜனங்களையும் கர்த்தருடைய ஆலயத்தை கற்ற அந்த வேலையில வழிநடத்தி ஆண்டுடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். அதற்கு முக்கியமான ஒரு கருவி இந்த செருபாபேல். மகிழ்ச்சியா திரும்பி வந்தாங்க. வந்த வேகத்தில் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டாங்க. அஸ்திபாரம் போட்ட உடனே எதிர்ப்பு வந்துட்டு சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் வந்து தடை செஞ்சிட்டாங்க. இப்போ வேலை நின்றுட்டு, ஒரு நாள் ஒரு வருஷம் அல்ல, 16 ஆண்டுகள் ஸ்டாப். எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. செருபாபேலுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தீர்க்க தரிசனம் உண்டு, அழைப்பு உண்டு, அபிஷேகம் உண்டு. அவன் மூலமாகத்தான் இந்த காரியம் என்பதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்பம் வேதனையில் நின்றுட்டு இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா. தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார். எப்படி செருபாபேல் துவங்கினானோ அதை அவனே முடிப்பான். அதான் அதனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். அதற்கு முன்பாக இருக்கிற அந்த தடை, அது சாதாரண தடை இல்லை, அது பெரிய பர்வதம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது சமபூமியாகும், அதை கடந்து செல்ல ஒரு வழி உண்டாகும். நிச்சயமா நீ துவங்கின காரியம் வாய்க்கும்பா அப்படின்னு சொல்றார். அதே போலதான் இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம், ஒரு காரியத்தை உங்களை வச்சு ஆரம்பிச்சிருக்காரா, உங்களை வச்சு தான் முடிப்பார். நிச்சயமா அது உங்க மூலமா தான் முடியும். உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற யாரையும் ஏற்பாடு பண்ண முடியாது. யார் ஏற்படுத்தப்பட்டாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. செருபாபேல் மூலமா தான் அஸ்திபாரம் போடப்பட்டது. செருபாபேல் தான் அந்த தலைக்கல்ல வைப்பான். அவன் தான் அந்த ஃபைனல் டச்சும் அவன் மூலமா தான். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் தர ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில எதுவும் உங்களுடைய செயல்களை குறுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஐயோ ஸ்டாப் ஆயிட்டேன், நான் என்ன செய்யறது, தடை ஆயிட்டேன், இனிமே அவ்வளோதான். இப்போ தடை செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் ஆராய்ந்து பார்த்தா அது துவங்குவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அதுக்கு சோர்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இங்கே அதற்கு என்ன உதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இராணுவ பலத்தாலேயோ அரசியல் செல்வாக்கினாலேயோ செய்ய முடியாத இந்த காரியம். ஏன்னா செருபாபேல் அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறார். அந்த சத்துருக்களின் மூலமாய் வந்த தடையை அவர் தகர்த்தெறியும்படியாக இராணுவத்தின் மூலமாக ஏதாவது பண்ணலாமா அல்லது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தலாமான்னு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் ஒன்றும் நடக்கலை. இப்போ ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த பலங்களினால் சாதிக்க முடியாததை என்னுடைய ஆவியினால உனக்கு நான் துணையாக இருந்து நான் அதெல்லாம் செஞ்சு முடிப்பேன்ப்பா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பணம் செலவழிச்சு காரியம் நடக்கலையா, முக்கியமான பெரும் புள்ளிகளெல்லாம் சந்தித்து நீங்கள் பேசி உங்கள் காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒன்றும் நடக்கலையா, அல்லது பணம் கொடுத்து இந்த நடந்துரும்னு சொன்னாங்க, சைன் மட்டும்தான் வைக்கணும்னு சொன்னாங்க, இன்னும் வைக்கப்படலையா, அல்லது சட்டமே மாறிட்டா, அல்லது உங்களால் அதெல்லாம் நிறைவேற்றி முடிக்கத்தக்க ஆள் பலம் இல்லாத ஒரு நபராக இருக்கீங்களா, அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், உதவி செய்ய, துணை செய்ய, தடைகளை அகற்றி போட, நீங்கள் துவங்கின காரியத்தை மறுபடியும் தொடர்ந்து செய்ய தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். எப்படி செருபாபேலுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டதோ அதை போல உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டு மறுபடியும் உங்களுடைய பெயர் நிலைநிறுத்தப்படும். பரலோக தேவனே, செருபாபேலுடைய வாழ்வில் காணப்பட்ட அந்த தடையை நீக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் செயல்பட்டது போல இன்றைக்கு என்னுடைய வாழ்வில் படிப்பில் தடை, வேலையில் தடை, தொழிலில் தடை, குடும்பத்தில் தடை, திருமண காரியங்களில் தடை, இன்னும் தனிப்பட்ட காரியத்தில் எல்லாம் தடையாயிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆவியானவரின் வல்லமை வெளிப்பட்டு அந்த தடைகளை நீக்கி அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.